வணக்கம். அப்செட்டான எடப்பாடி பழனிசாமி, அதிரடி களத்துல அண்ணாமலை, பேரத்திற்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னு உஷாராக இருக்கும் விஜய், அலர்ட் மோட்ல தாவேகா வேட்பாளர்கள். தமிழ்நாட்டில் வெயில் வாட்டி வதைக்குது, கொளுத்தி எடுக்குது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதிக்காக அனைத்து தரப்பினரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற சூழல் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. நடந்தது ஒண்ணு, நடப்பது ஒண்ணு, நடக்க போவது வேற. இதுதான் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவாக இருக்கும். ஆனா எல்லாருக்கும் இந்த தேர்தலில் ஒரு பயத்தை காட்டிடுச்சு. கடந்த காலங்களில் 60 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி புரிந்திருக்காங்க திராவிட கட்சிகள். அதன் பிறகு இப்போ 17வது சட்டமன்ற தேர்தல். இதற்கு முன்பாக நடந்த சட்டமன்ற தேர்தல் போல இது இல்லைன்னு எல்லா ஊடகத்திலையும் வரக்கூடிய செய்தி. அதுதான் கள நிலவரம் கூட. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் யாராலையுமே கணிக்க முடியாத தேர்தல் முடிவுகளை ஒரு 80-85% கூட கணிக்க முடியல. யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக வரும்னு கூட தெரியாத ஒரு சூழல் தான் இந்த தேர்தல் அமைந்திருக்கு. அதற்கு காரணம் விஜயனுடைய அரசியல் வருகை. திமுக தமிழகத்துல 5 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தாங்க. அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. மீண்டும் நான் வரணும்னு அவங்களுக்குள்ள போட்டி. ஆனால் நீங்க 2 பேருமே யாரும் வர வேணாங்க, நான் வரேன் பாருங்க அப்படின்னு விஜய் ஒரு களத்துல அதிரடி காட்டுறாரு. ஆனா இந்த தேர்தல் விஜய்க்கு சாதகமான தேர்தலா அப்படின்னா உண்மையிலே சாதகமான தேர்தல் தான். விஜயனுடைய அரசியல் வருகையினால 2 தலைவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் ஒரு சோகத்தையும் கொடுத்திருக்குதுன்னா இது யதார்த்தமான உண்மைதான். ஆனாலும் கூட விஜயனுடைய வாக்காளர்கள், அதாவது இளம் பெண் வாக்காளர்கள், முதல் முறை வாக்கு போடக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அபரிமிதமான ஒரு ஆதரவை விஜய்க்கு கொடுத்தாங்க. இது எதிர்பாராம நடந்ததா, எதிர்பார்த்து நடந்ததான்னா இங்க கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஆனாலும் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இங்க இந்த தேர்தலில் ஒரு தொங்கு சட்டசபை அமைந்தால் நான் தான் கிங் மேக்கர் அப்படின்னு விஜய் ஒரு கணக்கு போடுறார். நேற்று பாத்தீங்கன்னா விஜய் சென்னை பனையூர்ல இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகத்துல வேட்பாளராக களம் இறங்கிய அத்தனை பேரை நீ உடனே வாங்க, ஒரு ஆலோசனை இருக்கு, அது முக்கிய ஆலோசனை, அதை நீங்க பின்பற்றி ஆகணும், யாரும் ஆப்சென்ட் ஆகக்கூடாது, நீங்க வரணும்னு ஒரு உத்தரவு போட்டார். அதன் பின்னணியில எல்லா வேட்பாளர்களும் கலந்துகிட்டாங்க. அதுல பல்வேறு விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. விஜய் ஒரு கட்டளையும் போட்டிருக்கிறாரு வேட்பாளர்களுக்கு. தேர்தல் முடிவு அன்று யாரெல்லாம் வெற்றி பெறுகிறீர்களோ, அதாவது மாலை நேரத்துல ஒரு தேர்தல் முடிவு இறுதியான ஒரு முடிவாக ஒரு தெரிய வந்துடும். அப்படி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்த உடனேயே நீங்க யாருமே அங்க தங்கக்கூடாது, இரவு எத்தனை மணி ஆனாலும் வேறு எங்கும் போகக்கூடாது, நேரா நீங்க பனையூர் இல்லத்துக்கு தான், ஆபீஸுக்கு தான் வரணும் அப்படின்னு ஒரு கட்டளையும் போட்டிருக்கிறார். ஏன் அந்த உத்தரவு? வெற்றி பெற்றா மறுநாள் காலையில கூட விஜய் அவர்களை, தலைவர் அவர்களை பார்க்க வரலாம். ஆனா அன்னைக்கு இரவே நீ வேற எங்க போகக்கூடாது, நீங்க இங்கதான் வரணும் அப்படின்ற உத்தரவு எதனால் அப்படின்னா, பேரங்கள் நடக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது, வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களை நம் பக்கம் கொண்டு வரலாம், எவ்வளவு கொடுத்தாவது அவங்க விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு டீல் பேச்சுவார்த்தை போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுனாலையும் இல்ல ஒரு அலர்ட்டா இருக்கணும், வேறு வழி இல்லை. கடந்த தேர்தல்களை பார்க்கலையா, வெற்றி பெற்றவர்கள்லாம் அந்த பக்கம் இருக்கிறது, அவங்களை இந்த பக்கம் இருக்கிறது, ஆட்சியை கவுக்கிறது, எம்எல்ஏக்களை விலை குத்து வாங்குறதெல்லாம் நிறைய நடந்திருக்குது. அது போல நடந்து விடக் கூடாதுன்னு விஜய்க்கு யாரோ மூத்த தலைவர்கள் ஏதோ ஆலோசனை கொடுத்த பின்னணியில இவர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டாரு, நீ வெற்றி பெற்ற உடனே நேரா இங்க வரணும் அப்படின்னு. அப்ப தொங்கு சட்டசபை அமையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் விஜய் என்ன முடிவெடுப்பார்? நம்ம தான் கிங் மேக்கர், நம்ம சொன்னாதான் ஆட்சியே அமையும், என்னுடைய ஆதரவு இருந்தாதான் ஆட்சியை அமையும் அப்படிங்கிற ஒரு கிங் மேக்கர் தரத்தில் இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி சூழல் ஏற்படுது. அதற்காக ஒரு பிரத்யேகமான ஒரு பேச்சுவார்த்தை போகுதா? இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குமா? அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு தனியார் கருத்து கணிப்புகள்லாம் சில சொன்னாலும் கூட திமுக மீண்டும் 2வது முறையான ஆட்சி அமையும் அப்படின்னு சில கருத்து கணிப்புகளும் வருது. அப்ப அவங்களா நாங்களான்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பயத்தை, ஒரு அச்சுறுத்தலை, ஒரு சோகத்தை அது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் சரி, இங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்பட்டிருக்கிறது நிதர்சனமான உண்மை. நம்ம யார் வெற்றி பெற போறோம், யார் தோல்வி அடைய போறோம், யார் ஆட்சி அமைக்க போறோங்கிறது யாருக்குமே தெரியல. காரணம் அப்படிப்பட்ட ஒரு மயான அமைதி, மயான சோகத்தை தான் இந்த தேர்தல் உருவாக்கி இருக்குது. அதற்கு காரணமும் விஜய் தான்.
அப்ப தொங்கு சட்டசபை ஒரு வேலை உருவானால் விஜய் நம்ம பக்கம் தான் வருவாரு. விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புல ரெடி ஆயிட்டாங்க. அண்ணாமலை இதற்கு அலர்ட்டாக அவர் தரப்புலையும் ஒரு முக்கிய ஆலோசனைக்கும் முக்கிய பேச்சுவார்த்தைக்கும் அண்ணாமலை தரப்புல இருந்தும் தயாராகுது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வருது. ஏன்னா இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். ஏற்கனவே அண்ணாமலை ஏற்கனவே விஜயனுடைய அரசியல் வருகையை ஒரு நல்லபடியாக விமர்சனம் பண்ணியிருந்தார். ஆனா விஜய் அவருடைய அரசியல் வருகைங்கிறது ஆரோக்கியமானது. ஜனநாயக நாட்டில் யாரோட வரலாம். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, பெண்கள், இளைஞர்கள் விஜய் மீது ரொம்ப அபரிமிதமான நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை விஜய் அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். விஜய் குறைத்து யாரும் மதிப்பிடக்கூடாதுன்னு ஏற்கனவே அண்ணாமலை ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த தொங்கு சட்டசபை உருவாகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்த போவது அண்ணாமலையா எடப்பாடி பழனிசாமியா, இந்த ரெண்டு பேர்ல யார் அப்படிங்கிற ஒரு முக்கிய ஒரு தகவல் இப்ப செய்தி பரவலாக போய்கிட்டு இருக்கு. அப்ப தொங்கு சட்டசபை உருவாகிடுமா அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கு. அதிபெரும்பான்மையாக வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் திமுகவுக்கும் இல்லை, அதிமுகவுக்கும் இல்லைங்கிறதுதான் அரசியல் யதார்த்தமான உண்மை. இந்த தேர்தலில் மக்கள் நிச்சயமாக அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ஒரு பாடத்தை எடுத்திருக்கிறார்கள், ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். நீங்க 5 வருஷம் எங்களை ஆண்டுகிட்டே இருக்கிறீங்க, மாற்றி யோசிச்சோம்னா உங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு அதிர்வலைய ஒரு பாடத்தை மக்கள் எடுத்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வையாக, நம்முடைய கருத்தாக இந்த வீடியோ மூலியமா முன்வைக்கிறோம். இப்ப திமுகங்கிறது ஒரு 60 ஆண்டுகள் கடந்த தேர்தல்களை சந்தித்திருக்குது. அதே போல அதிமுக அதே மாதிரிதான். இப்படி 16 சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்த இந்த 2 மாபெரும் இயக்கங்களும் இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா கட்சி விஜயை பார்த்து ஒரு சுணக்கம் காட்டக்கூடிய ஒரு அஞ்சுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தியதற்கு காரணம் விஜய் பின்னாடி கண்மூடித்தனமாக போகக்கூடிய அந்த ரசிகர்கள், விஜயை நம்புகின்ற ஒரு மாபெரும் கூட்டம் இருக்கு. அந்த மாபெரும் கூட்டத்தின் அந்த அதிர்வலை தான் இந்த 2 கட்சிகளுக்கும் ஒரு தாக்கத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொன்னா அதுதான் உண்மையான கள நிலவரமும் கூட. இப்ப தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் விஜயனுடைய ஆதரவு வேணும். அப்ப நான் தான் கிங் மேக்கர், நான் சொல்றதை கேட்டா தான் நான் வருவேன்னு ஒத்த காலில் நிக்க போறாரு விஜய். இதுல மாற்று கருத்துக்கே இடம் இல்லை. அப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய சிக்கல். ஒரு பக்கம் திமுக பக்கம் விஜய் அவர்கள் ஒரு தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் திமுக பக்கம் போவதற்கு 100% வாய்ப்புகள் கிடையாது. அப்ப இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்புல விஜய் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க விஜய் அவர்கள் கிங் மேக்கராக நினைத்துக் கொண்டிருக்க விஜய் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்டை வைப்பார். அந்த டிமாண்டுகளை எடப்பாடி பழனிசாமி தரப்புல, அமித்ஷா தரப்புல, அண்ணாமலை தரப்புல இருந்து விஜய்க்கு அவர் கேட்கின்ற டிமாண்டை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவார்களா? அப்ப விஜய்க்கு அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான இந்த தேர்தலாக இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். இப்ப திமுகவுக்கு ஒரு 120 to 130 சீட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தேர்தல், அதாவது தனியார் நிறுவன வாக்கு தேர்தல் கணிப்பாக இருந்தாலும் கூட 118 எண்ணிக்கை பெற்றால் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்ப 120, 125 பெற்றால் பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கலாம், யாரோட உதவியே தேவையில்லை. அப்ப திமுக 130, 120 to 125 இடங்களை பெற்றால் ஓகே, ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல். அப்ப அதிமுக 100 இடங்கள், 105 இடங்கள் பெறுகின்ற பட்சத்தில் தாவேகானுடைய ஆதரவு தேவைப்படும். அப்ப மற்ற கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்படும். இப்ப சீமான் கூட ஏதோ ஒரு தொகுதிகளை வெல்வதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட ஒரு கருத்து வருது. அப்படி இந்த சூழல் ஏற்பட்டால் என்ன மாதிரியான முடிவுகள் எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் சரி, விஜய் தரப்புலையும் சரி, திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இவருடைய அனைத்து ஒட்டுமொத்தமான சூழல்கள் கள நிலவரமே வேற மாதிரியாக அதிரடியாக போய்கிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் விஜய் எடப்பாடியோட என்டிஏவோட கூட்டணி அமைக்கிறதுல மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. எதிர்வரக்கூடிய மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிற கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.